எப்பப்பா என்ன வேலைக்கு அடிக்கிற வேலைக்கு இந்த மாதிரி நொங்குலாம் குடிச்சுதான் நம்ம உடம்ப கொஞ்சம் கூலிங்கா வச்சுக்கணும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நாம இந்த பூமியில இருக்கிற நாட்கள் கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். எங்க ஊர்லயே எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கு, வயல்வெளிகள்லாம் நிறையவே இருக்கு. எங்க ஊர்லயே 40 to 45 டிகிரியில வேல் அடிக்கு, அந்த வேல் கூட தாங்க முடியல. அதுக்கு தான் நொங்கு வெட்டி குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீம் பசங்க எல்லாரும் வந்துட்டோம். பனைமரத்துல ஏறி டீம் பசங்க எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு நொங்கெல்லாம் வெட்டிட்டு வந்தாச்சு. வெட்டிட்டு வந்த நொங்கு எடுத்து சீவி அந்த நொங்கு கண்ணை பார்க்கும் போதுதான் தலைக்கு மேல இருக்க சூரியனே மறந்த மாதிரி இருக்கு. அடிக்கிற வேலைக்கு டீம் பசங்க எல்லாரும் மே மாசம் ஏதாவது கூலிங் பிரதேசமான அண்டார்டிகாக்கு போயிடலான்னு தான் பார்த்தோம். ஆனா டீம் பசங்க யாருக்கிட்டையுமே பாஸ்போர்ட் இல்லை. இல்லைன்னா நேரத்துக்கு பைக் எடுத்துட்டு அண்டார்டிகாக்கு போய் ஒரு பென்குயின் பிரியாணி சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம பிறந்த ஊரு நமக்கு ஒரு சொர்க்கம் தான். நம்ம ஊரை விட்டு போனாலே நம்ம ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். யார் பனைமரம் என்னெல்லாம் தெரியாது, எவ்வளவு நொங்குனாலும் வெட்டி குடிச்சுக்கிடும், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணார், எங்க ஊர்லாம் ஒரு நொங்கு 30 ரூபா சொல்றாங்க ப்ரோ, பெரிய நொங்குலாம் 40-50 ரூபா சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. உங்க ஊர்லாம் ஒரு நொங்கு ரேட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்ன, டீம் பசங்க எல்லாரும் அடிக்கிற வேலைக்கு நொங்கு நல்ல வெளுவெளுன்னு வெளுத்து கட்டியாச்சு.